தாழ்ச்சியுள்ள இதயம் இறைவனிலே அகமகிழும். கடவுள் நமக்கு உணர்த்துகின்ற செய்தி இதுதான். உங்களுடைய உள்ளத்திலே அமைதி இருந்து நீங்கள் ஆண்டவனை கண்டுகொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய உள்ளத்திலே தாழ்ச்சி நிறைந்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். தாழ்ச்சி இருக்கிற இடத்திலே பாகுபாடுகள் இருக்காது, வேறுபாடுகள் இருக்காது, மாறாக சமத்துவம் இருக்கும், சகோதரத்துவம் இருக்கும். அந்த உண்மையின் கடவுள் வருகிற பொழுது எல்லாம் சமமாக்கப்படும், எல்லாம் ஒரே இனமாக்கப்படும். ஏனென்றால் உள்ளத்திலே தாழ்ச்சி இல்லாமல் இருக்கிறவர்களை அவர் தண்டிப்பார். மாறாக தாழ்ச்சியோடு இருக்கிறவர்களுக்குத்தான் அந்த அமைதியை கொடுத்து ஆண்டவர் வழிநடத்துவார். திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட பெரியவராக இருக்கிறார், அவருடைய மிதியடிகளை தூக்கி செல்ல நான் தகுதியற்றவன். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை யார் சொல்ல முடியும் என்றால், ஆணவம் இல்லாமல், செருக்கில்லாமல், உள்ளத்திலே தாழ்ச்சி நிறைந்தவர்களாக தான் யார் என்பதை உணர்ந்து தனக்குள் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், தன்னை யார் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார், யார் என்னை இந்த உலகத்திற்கு மனிதனாக படைத்து அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்தவர்களால் மட்டும்தான், உணர்ந்தவர்களால் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல முடியும். அன்புக்குரியவர்களே, தாழ்ச்சியுள்ள இதயம் இறைவனிலே அகமகிழும். ஆண்டவர் இயேசுவில் அருமையான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சீடன் ஒருவன் தனக்கு புதுமைகள் செய்யக்கூடிய வல்லமை இருக்கிறது என்று சொல்லி அந்த ஊரிலே வாழ்ந்து வந்தார். இந்த செய்தியை கேட்ட அந்த ஊர் மக்கள் எல்லோருமே அவருடைய வீட்டிற்கு எல்லாரும் ஓடி சென்றார்கள். அந்த மனிதனிடத்திலே கடவுளின் புதுமைகள் செய்யக்கூடிய வல்லமை இருக்கிறது என்று சொல்லி மக்கள் எல்லோரும் அவர் வீட்டை நோக்கி ஓடினார்கள். இந்த செய்தி அந்த நாட்டிலிருந்து அரசனுக்கு அது தெரிய வந்தது. உடனே தன்னுடைய அரசவையிலிருந்து ஒரு அமைச்சரை அழைத்து, நீ சென்று அந்த வீட்டிற்கு சென்று அந்த மனிதனிடத்திலே உண்மையாலும் கடவுளின் வல்லமை செயல்படுகிறதா என்பதை நீ பார்த்துவிட்டு அதை பரிசோதனை செய்துவிட்டு திரும்பி வரும் என்று சொல்லி அனுப்பினார். இந்த அமைச்சரும் வருகிறார். வருகிற வழிகளிலே ஒரே சேரும் சகதியுமாக இருக்கிறது. எனவே அவர் அந்த சேற்றிலையும் சகதியிலையும் அவர் நடந்து அந்த மனிதனுடைய வீட்டை அடைந்தார். அடைந்தவுடனே அந்த உள்ளே இருந்த அந்த மனிதர் ஓடி வந்தான். வந்தவரை பார்த்து இந்த அமைச்சர் சொல்லுகிறார், நான் அரண்மனையிலிருந்து வருகிறேன், எனவே உன்னுடைய வீட்டை நோக்கி நான் வருகிற பொழுது இந்த சேரும் சகதியுமான வழிகளிலே நான் வந்தேன். எனவே என்னுடைய கால்களிலும் என்னுடைய செருப்பிலும் படிந்திருக்கிற சேற்றையும் சகதியையும் தண்ணீர் ஊற்றி கழுவும் என்று இந்த அமைச்சர் சொன்னார். ஆனால் அந்த மனிதன் அதிலே காதிலே வாங்கி கொள்ளாமல் இதை என்னால் செய்ய முடியாது என்று சொல்லி திரும்பி சென்று விட்டார். வீட்டிற்குள் அந்த மனிதர் போய்விட்டார். உடனே அமைச்சர் சற்று நேரம் இருந்துவிட்டு அரண்மனைக்கு வந்தார். வந்தவரை பார்த்து அரசர் கேட்கிறார், என்ன ஆனது? உண்மையாலும் அந்த மனிதனிடத்திலே கடவுளின் வல்லமை செயல்படுகிறதா என்று அவர் கேட்கிற பொழுது அமைச்சர் சொன்னார், இம்மி அளவு கூட கடவுளின் வல்லமை அவ்விடத்திலே செயல்படவில்லை. ஏனென்றால் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே தாழ்ச்சி என்பதே கிடையவே கிடையாது. ஒரு சிறு அளவு கூட தாழ்ச்சி என்பது அவனுடைய மனிதனுடைய உள்ளத்திலே இல்லை என்று சொன்னார். ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களே, இன்னைக்கு உள்ளத்திலே தாழ்ச்சி இல்லாமல் ஆணவ செருக்கோடு வாழுகின்ற மக்கள் மத்தியிலே கடவுளின் வல்லமை, கடவுளின் அந்த
ஆசீர்வாதங்கள் ஒரு பொழுதுமே இருக்காது என்பதைத்தான் இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் சொல்லுகிறது. ஏனென்றால் திருவருகை காலத்தினுடைய இந்த 2வது ஞாயிறிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது கடவுள் நமக்கு உணர்த்துகின்ற செய்தி இதுதான். உங்களுடைய உள்ளத்திலே அமைதி இருந்து நீங்கள் ஆண்டவனை கண்டுகொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய உள்ளத்திலே தாழ்ச்சி நிறைந்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். தாழ்ச்சி இருக்கிற இடத்திலே பாகுபாடுகள் இருக்காது, வேறுபாடுகள் இருக்காது, மாறாக சமத்துவம் இருக்கும், சகோதரத்துவம் இருக்கும். இந்த சமத்துவமும் சகோதரத்துவமும் இருக்கிற இடத்தில்தான் அமைதியானது நிலையாக குடிகொண்டிருக்கும் என்று இன்றைய வழிபாட்டு வாசகம் சொல்லுகிறது. முதல் வாசகம் எசையா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இதிலே பார்க்கிற பொழுது இந்த முதல் வாசகங்கள் 2 பகுதிகளாக பிரிக்கப்படலாம். அந்த முதல் பகுதியிலே அந்த நீதியுள்ள அரசர் வருகிற பொழுது அவர் எப்படிப்பட்டவராக செயல்படுவார். 2வது பகுதியை நாம் பார்க்கிற பொழுது அந்த நீதியுள்ள நடுவர் வந்த பிறகு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையானது அங்கு நிலவி கொண்டிருக்கும் என்பது மிக தெளிவாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அந்த நீதியுள்ள நடுவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றால், அவர் கண்ணால் கண்டதை வைத்து அவர் நீதி வழங்க மாட்டார். காதால் கேட்டதை வைத்து அவர் தீர்ப்பு வழங்க மாட்டார். மாறாக அவர் நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டில் எளியோரது வழக்கை விசாரிப்பவர். ஆள் பார்த்து செயல்படாதவர், அந்த வேறுபாடுகளை பார்க்காதவர், சமத்துவத்தோடும் சகோதரத்தோடும் நடுநிலை தன்மையாக அவர் இருந்து செயல்படுவார். ஏனென்றால் அந்த அரசர் உண்மையின் அரசராக இருப்பார் என்று சொல்லுகிறார். எனவேதான் இந்த உண்மையின் அரசராக இருக்கிற அவருடைய ஆட்சியிலே நடுநிலை தவறி பிளவுகளை ஏற்படுத்தி ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை அந்த அரசர் முழுமையாக அவர் தண்டிப்பார். அவர் கொடியோரை கோலினால் அவர் அடிப்பார். தன்னுடைய உதட்டில் எடும் மூச்சினால் தீயோரை அழித்தொழிப்பார் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை வார்த்தையை பாருங்கள். கிறிஸ்து இயேசுனுடைய வருகைக்காக எதிர்பார்த்திருக்கின்ற நாம் அந்த நீதியின் தலைவராக இருக்கின்ற நடுவராக இருக்கின்ற அந்த அரசர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடுநிலை தவறாத சமத்துவம் மிக்கவராக ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காத ஒரு அரசராக இருக்கக்கூடியவராக இருப்பார். எனவேதான் வாரும் ஆண்டவரே மாரநாத்தா என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு அந்த இயேசுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே அவருக்கு ஏற்ற மக்களாக இருக்கிற பொழுதுதான் உங்களுக்கு வாழ்வு உண்டு. இல்லை என்றால் தீமை செய்பவரையும் குற்றங்கள் செய்பவரையும் அவர் தன்னுடைய நீதியினால் அழிப்பார். தன்னுடைய கோலினார் அடித்து அவர்களை ஒழிப்பார் என்று சொல்லுகிறார். உங்களை தண்டித்து தீர்ப்பார் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக அந்த ஆண்டவர் அந்த நீதியின் தலைவர் வருகிற பொழுது கடுமையானதெல்லாம் மிக மென்மையாக்கப்படும் என்று சொல்லுகின்றான். எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே சொல்லுகிற பொழுது அந்த நாளில் அந்த தலைவன் வருகின்ற அந்த நாளில் ஓநாய்கள் செம்மறி ஆட்டுக்குட்டியோடு படுத்து தங்கி இருக்கும், ஆட்டுக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்து கொள்ளும், கன்றும் சிங்கங்களும் கொடுத்த காளைகளும் கூடி வாழும், பச்சிலம் குழந்தை அவைகளை நடத்தி செல்லும், பசுவும் கரடையும் ஒன்றாக மேயும் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், எல்லாமே எதிரும் புதிருமாக இருக்கக்கூடியது, ஒன்றோடு ஒன்று ஒத்து வர முடியாத ஒரு சூழ்நிலை அவைகளெல்லாம். ஆனால்
அந்த உண்மையின் கடவுள் வருகிற பொழுது எல்லாம் சமமாக்கப்படும், எல்லாம் ஒரே இனமாக்கப்படும். ஏனென்றால் உள்ளத்திலே தாழ்ச்சி இல்லாமல் இருக்கிறவர்களை அவர் தண்டிப்பார். மாறாக தாழ்ச்சியோடு இருக்கிறவர்களுக்குத்தான் அந்த அமைதியை கொடுத்து ஆண்டவர் வழிநடத்துவார். இப்படிப்பட்ட தாழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த மக்களை பார்த்துதான் இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவான் மனமாறுங்கள், மனமாற்றத்துக்கு அழைக்கிறார். ஏனென்றால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை தரங்கெட்ட தாறுமாறான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. எனவே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை சூழலினால் உங்களுக்கு வாழ்வு கிடையாது என்று மிக தெளிவாக திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்றான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவுக்கு முழுமையாக வழியை ஆயத்தம் செய்ய வந்த அவர் தன்னை முழுமையாக தாழ்த்தி கொள்ளுகிறார். தாழ்ச்சியினுடைய உச்ச கட்டம் எடுத்துக்காட்டு யார் என்றால் இந்த திருமுழுக்கு யோவான். அவர் நினைத்திருந்தால் மமதை நிறைந்த வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மெசியா நான் தான் என்று அவர் சொல்லி இருக்கலாம். ஆனால் உண்மை எங்கு இருக்கிறதோ, உண்மையை அறிந்தவர்கள் உள்ளத்திலே அமைதி நிறைந்தவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் அவருடைய உள்ளம் தாழ்ச்சியினால் நிரப்பப்பட்டிருக்கும். அன்புக்குரியவர்களே, எனவேதான் திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறான், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட பெரியவராக இருக்கிறார், அவருடைய மிதியடிகளை தூக்கி செல்ல நான் தகுதியற்றவன். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை யார் சொல்ல முடியும் என்றால், ஆணவம் இல்லாமல், செருக்கில்லாமல், உள்ளத்திலே தாழ்ச்சி நிறைந்தவர்களாக தான் யார் என்பதை உணர்ந்து தனக்குள் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், தன்னை யார் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார், யார் என்னை இந்த உலகத்திற்கு மனிதனாக படைத்து அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்தவர்களால் மட்டும்தான், உணர்ந்தவர்களால் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல முடியும். அன்புக்குரியவர்களே, எனவேதான் திருமுழுக்கு யோவான் தெளிவாக சொல்லுகிறார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மெசியா கடவுள் நான் அல்ல. ஏனென்றால் அவ்வளவு வல்லமை படைத்தவர். அந்த யூத மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மெசியாவுடைய செயல்பாடுகள் எல்லாம் இந்த திருமுழுக்கு யோவானிடத்திலே வெளிப்பட்டது. எல்லாரும் இவரை முழுமையாக அந்த மெசியா என்று எதிர்பார்த்து அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நீங்கள் நினைப்பவர்கள் நான் அல்ல, எனக்கு பின் ஒருவர் வருகிறான், என்னை விட வலிமை மிக்கவராக, பலம் புரிந்தவராக, சக்தி புரிந்தவராக இருக்கிறார் என்று தன்னையே முழுமையாக தாரை பார்க்கிறார். அன்புக்குரியவர்களை பாருங்கள், அவருடைய மிதியடியை தூக்கி செல்ல நான் தகுதி இல்லாதவன் என்று சொல்லுகிறான். ஆனால் ஒரு அரசன் தன்னுடைய அரண்மனையிலிருந்து ஒரு அமைச்சரை அனுப்பி அந்த மனிதனிடத்திலே கடவுளுடைய வல்லமை செயல்படுகிறதா என்று சோதித்து பார்த்துவிட்டு வர சொல்லுகிற பொழுது அந்த மனிதனிடத்திலே முழுமையாக கடவுளின் வல்லமை செயல்படவில்லை என்றால் அவனுடைய உள்ளத்திலே தாழ்ச்சி இல்லை. அன்புக்குரியவர்களே, ஆணவம் இருந்தது, அகம்பாவம் இருந்தது, செருக்கு இருந்தது. எனவேதான் அவனிடத்திலே ஒரு சிறு அளவு கூட தாழ்ச்சி இல்லை, கடவுளின் வல்லமை இல்லை என்று சொல்லிவிட்டான். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார். யூதர்களை பார்த்து, நீங்கள் தம்பட்டம் அடித்துக் கொள்ளாதீர்கள், நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என நீங்கள் தம்பட்டம் அடித்துக் கொள்ளாதீர்கள், கடவுளுக்கு ஏற்றவர்கள் என்று நீங்கள் முழுமையாக தம்பட்டம் அடித்துக் கொள்ளாதீர்கள், பெருமை பாராட்டிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என நீங்கள் விசுவசித்தால் அந்த விசுவாசத்தை நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளிலே வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறான். நீங்கள் உண்மை கடவுள் மீது வைத்திருக்கிற விசுவாசம் உண்மை என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையிலே, செயல்பாடுகளிலே அது வெளிப்பட வேண்டும். இதைத்தான் அந்த பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் அவர்கள் சொல்கிறேன் என்றால், இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் உண்மை என்ன என்று தெரிந்து உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்தவர்கள். ஏனென்றால் உள்ளத்திலே தாழ்ச்சி இல்லாமல் மமதை நிறைந்தவர்கள், ஆணவம் பிடித்தவர்கள், அகம்பாவம் பிடித்தவர்கள். ஆணவம் ஒருபொழுதும் ஆண்டவர் முன்னால் அது நிலை பெறாது. எனவேதான் சொல்லுகிறான், விரியன் பாம்பு குட்டிகளே. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்கள். விரியன் பாம்பு என்றாலே விஷம் பொருந்தியது. அது தீண்டிவிட்டால் அவருக்கு மறுவாழ்வே கிடையாது, அவருடைய உயிர் போய்விடும்.
அப்படிப்பட்ட விஷத்தன்மை உடையதுதான் அந்த விரியன் பாம்பு. எனவேதான் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் அகம்பாவத்தோடு ஆணவத்தோடு வாழுகின்ற அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் வரப்போகும் சினத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள மனம் மாறுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு தண்டனைகள் வர இருக்கிறது, அழிவுகள் வர இருக்கிறது. இந்த அழிவுகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் வாழுகின்ற இந்த வாழ்க்கை சூழலை மாற்றுங்கள், உங்களுடைய சிந்தனைகளை மாற்றுங்கள், உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்கள், உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றுங்கள் என்று சொல்லுகிறார். இதைத்தான் இன்றைய 2வது வாசகத்திலே பவுலடியார் ரோமேயருக்கு எழுதிய புத்தகத்திலே சொல்லுகிற பொழுது, அந்த நாளில் கடவுள் வருகிற பொழுது நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு கடவுளை பெருமைப்படுத்துங்கள். கிறிஸ்து இயேசுவை கடவுள் எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதுபோல நீங்களும் ஒருவர் மற்றவர்களை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு கடவுளை பெருமைப்படுத்துங்கள். உங்களிடத்திலே வேறுபாடுகள் இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், உயர்ந்த ஜாதி, இவன் தாழ்ந்த ஜாதி என்ற அந்த பிரிவினைகளும் இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவர்கள். எனவேதான் உங்கள் எல்லாரையும் பார்த்து அன்னையாம் திருச்சபை என்ன சொல்லுகிறது என்றால், இறை மக்கள், இறைவனுடைய மக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த காற்றையும் கடலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடக்கிற பொழுது மக்கள் எல்லாம் சொன்னார்கள், நீ இறைமகனோ? ஆண்டவரை பார்த்து சொன்னார்கள். அந்த இறை மகனுடைய சாயலை உட்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற இறை மக்களாக நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் திருமுழுக்குபடியாக கிறிஸ்துவினால் இணைக்கப்பட்டவர்கள், இறை மக்கள், இறைவனை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். அப்படி என்றால் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உள்வாங்கிக் கொண்டு அவருடைய மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். எனவேதான் அந்த இறை மக்கள் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய உள்ளத்திலே தாழ்ச்சி இருக்கும், அவருடைய உள்ளத்திலே அன்பு இருக்கும், அவருடைய உள்ளத்திலே நேர்மை இருக்கும், அவருடைய உள்ளத்திலே களங்கம் இருக்காது, அவருடைய உள்ளத்திலே போராட்டங்கள் இருக்காது, அவருடைய உள்ளத்திலே தற்புகழ்ச்சி இருக்காது, அவருடைய உள்ளத்திலே தாழ்ச்சி இருக்கும். இந்த தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நீங்கள் இருக்கிற பொழுதுதான் அந்த மாபெரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வருகிற அமைதி நிலையாக தங்கும். அன்புக்குரியவர்களே, எனவேதான் இந்த நாளிலே அன்னையாம் திருச்சபை உங்களிடத்திலே ஒரே கேள்வியை வைக்கிறது, மனம் மாறுங்கள். நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை நீங்கள் எதிர்பார்த்து அவர் கொண்டு வருகின்ற அமைதியையும் ஆசீர்வாதங்களையும் முழுமையாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மனம் மாறுங்கள். வெளிவேடத்தனமான வாழ்க்கை வாழ்கின்றால் ஒருபொழுதும் ஆண்டவர் முன்பால் நீங்கள் நிற்க முடியாது. அப்படி உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, தண்டனை தீர்ப்பு நாளிலே உங்களை நான் நெருப்பிலை போட்டு எரித்து சாம்பலாக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். சபிக்கிறார். சபிக்கப்பட்ட வாழ்க்கைக்காக ஆண்டவர் உங்களை அடைக்கவில்லை, மாறாக நீங்கள் யார் என்பதை முழுமையாக உள் மனதிற்குள் சென்று வெளிவேடத்தனமாக அல்ல, ஆள் பார்த்து செயல்படாத மனிதர்களாக, ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காத மனிதர்களாக, சமத்துவம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுகின்ற பொழுது ஆண்டவருடைய அந்த 2ஆம் வருகையின் பொழுது அவர் கொடுக்கிற அமைதி உங்களோடு இருக்கும். வாழ்வு பெறுவோம். ஆமென்.